பகலரியான். அதாவது நம்ம வெற்றி அவர்கள் நடித்தாலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியில் தான் நடிப்பார். ஸோ இன்றைக்கி தியேட்டரில் பகலரியான் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பகலரியான் படம் எப்படி இருந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பகலரியான் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தில் முருகன் அப்படின்னு ஒரு பெரிய ரவுடி ஒருத்தர். ஸோ அவரோட கதாபாத்திரம் வருது. அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட தங்கச்சியை தேடுறாரு. தங்கச்சி வந்து காதலனோட ஓடி போயிட்டதாக ஒரு தகவல் வருது. ஸோ தங்கச்சியை தேடி அலைகிறாரு. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உன் தங்கச்சியை நான் தான் பிடிச்சி வச்சுருக்கேன்னு நிறைய கால்ஸ் வருது. ஸோ அந்த பிரச்சனைகளை அவர் சந்திச்சுட்டு வராரு. ஸோ தங்கச்சியை தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது ஒரு பக்கம் கதை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அவர்களோட கதை. வெற்றி வந்து பார்த்திங்கன்னா காதலியை வந்து வீட்டில் போய் சொல்லியும் வந்து அவங்க ஒத்துக்காததால் காதலியை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. கல்யாணம் பண்ணிக்கலாம், இனி லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து அவர் சின்ன வயசுலேயே அவரோட அப்பாவை கொண்டுட்டு ஜெயிலிருந்து தான் வெளில வந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு பொண்ணை காதலிச்சு அவங்க 2 பேரும் இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டாங்க. ஸோ இவங்க காதலிச்சு கல்யாணமாகி செட்டில் ஆனாங்களா இல்லையா அப்படின்றது இன்னொரு கதை. ஸோ இந்த 2 கதையும் எந்த வகையில் மீட் ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னு சொல்கிறேன். முதல்ல படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னா, படத்தோட லாஸ்ட் 20 நிமிஷம், இந்த லாஸ்ட் 20 நிமிஷம் கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது ஆரம்பத்துலேருந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் புரியாமலே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் ரிவீல் பண்ண விதம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். படமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1.25 மணி நேரம் தான். இதில் 1.25 மணி நேரத்துக்கு என்ன தாண்டா நடக்குது, ஒன்றுமே புரியலையே, இவன் யார் ஒன்றுமே தெரியலையே அப்படின்ற மாதிரியே நம்ம ட்ராவல் ஆகிட்டு இருப்போம். அந்த 1.25 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தான் இது நடக்குதா, இதனால தான் இதுவா அப்படின்றது இவங்க ரிவீல் பண்ணுற விஷயம் நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. அடுத்து படத்தில் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் சொன்ன ஒரு மெசேஜ், ஒரு கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. அதாவது யாரையும் பிளைண்டாக வந்து காதலிச்சிடக்கூடாது. இந்த படத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எப்படின்னா, நம்ம பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி தான். ஆக்சுவலாக ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் காதலிச்சு அவன் ஃப்ரெண்டுங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்றான். அப்போ அந்த பொண்ணை நான் உன்னை நம்பி தானடா வந்தேன் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி யாரையுமே பிளைண்டாக நம்பிடக்கூடாது, லவ் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் உண்மையிலேயே எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி பெண்களோட தற்காப்பு, அதாவது பொண்ணுங்களோட பர்ஸில் வந்து ஒரு பெப்பர் ஸ்ப்ரேவாக இருக்கட்டும், அதில் மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லுவேன். இந்த படத்தில் இவங்க வந்து கன் வச்சுருக்க மாதிரி காட்டுறாங்க. அது ரொம்ப டூ மச். கண்டிப்பாக அதெல்லாம் வச்சுக்க முடியாது, சாத்தியப்படாது. அதனால் பெண்களோட தற்காப்புக்கு ஒரு பெப்பர் ஸ்ப்ரேவாவது வாங்கி வச்சுக்கணும் அப்படின்றத இவங்க இந்த படத்தில் காமிச்சது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட லாஜிக் மிஸ்டேக் தான். அதாவது இந்த படத்தில் எனக்கு பேசிக்காகவே என்ன இடிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி அவர்கள் வந்து ஜெயிலேருந்து வராரு. ஸோ ஜெயிலேருந்து வந்த ஒரு அக்யூஸ்டை எப்படி ஒரு பொண்ணு காதலிச்சுது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வரும். இவங்க எங்கே மீட் பண்ணாங்க, எப்படி லவ் பண்ணாங்க, அதெல்லாம் எந்த டீட்டெயிலுமே எதுவுமே காட்டாமல் டேரெக்டாக இவங்க வந்து லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, வீட்டில் போய் ஒரு கேட்குறாரு, பொண்ணு கேட்குறாரு அப்படின்னும் போது அங்கேயே நமக்கு இடிக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு கிளி மாதிரி இருக்குது, இவர் பார்த்தா கீரி புள்ள மாதிரி இருக்கார். இவங்க 2 பேருக்கும் எப்படி செட் ஆச்சு அப்படின்றது தெரியல நமக்கு. அந்த மாதிரி நிறைய லாஜிக் மிஸ்டேக் படத்தில் இருந்துச்சு. அது ஒரு பெரிய நெகட்டிவாக தான் தோணுச்சு எனக்கு. அடுத்த நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் போலீஸ் கதாபாத்திரமாக தீனா அவர்கள் வருவார். அவர் வர சீன் என்ன தான் காமெடியாக அவர் பேசி காமெடியாக பண்ணியிருந்தாலும், இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பூராவே வந்து இந்த அக்யூஸ்டுங்க அவங்கள தான் இருக்காங்க இந்த படத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது போலீஸ்க்கு கண்டிப்பாக வேலை இருக்கும். அடிதடி, சண்டை, பெண்ணை கடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது போலீஸ்க்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸுமே தராமல் போலீஸை வந்து காமெடியாக இந்த படத்தில் பயன்படுத்தினது கொஞ்சம் ஏற்றுக்க முடியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி படம் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் எவனை பார்த்தாலும் அக்யூஸ்ட் மாதிரி தான் இருப்பான். இவன் எவனை கொள்ளுவான்னு தெரில, அவன் எவனை கொள்ளுவான்னு தெரில, அந்த மாதிரி பூரா பயிலுமே அக்யூஸ்டாகவே இருப்பாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் பார்த்தா அந்த அக்யூஸ்டுங்கெல்லாம் ரொம்ப நல்லவன்டா அப்படின்ற மாதிரி நம்மளை சொல்ல வைக்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸை முடித்தது ரொம்ப வாண்டடாக திணிச்சா மாதிரி இருந்தது. மொத்தத்தில் இந்த பகலரியான் படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றி படம் அப்படின்னாலே அவர் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியை சூஸ் பண்ணி தான் நடிப்பார். இந்த படமும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் சூஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. ஆனால் முதல் ஒரு 1 மணி நேரத்துக்கு உங்கள் பொறுமையை பயங்கரமாக சோதிப்பாங்க. அதுக்கப்புறமா படத்தை ரொம்ப கஷ்டமான ஒரு கிளைமேக்ஸாக கொண்டு போய் முடிச்சிருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை, ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா இந்த படத்தை போய் பாருங்கள். இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னா அப்போ ஃப்ரீயாக விட்டுருங்க. இந்த படத்துக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6/10. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.